2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்க ஒரு குழு அமைச்சு அந்த குழு தமிழ்நாடு ஃபுல்லாக போய் அறிக்கை ரெடி பண்ணி அந்த அறிக்கையை கட்சியோட தலைவர் முன்னாள் முதலமைச்சர் என்.கே. ஸ்டாலின்கிட்ட கொடுத்து அந்த அறிக்கையின்படி கட்சியோட கட்டமைப்பை முழுசாக மாற்றணும், இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும், பழைய ஓல்டு மண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும், கட்சியில் மாவட்ட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும், கிளை முதல் மாவட்டங்கள் வரை மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி கட்சியோட கட்டமைப்பை மாற்ற திமுக துடியாக துடிக்குது. இது திமுகவில் சாத்தியமா? இது உள்கட்சி பூசலை உருவாக்குமா? இனி திமுகவுக்கு வரக்கூடிய சவால்கள் என்னென்ன? எம்.கே. ஸ்டாலின் கட்சியோட தலைவர் என்ன செய்ய போகிறார்? கட்சியோட அடுத்த நகர்வு என்ன? இதை பற்றி இந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம். 2026 சட்டமன்ற தேர்தல் யாருமே எதிர்பார்க்கல, யாருமே டிவிகே கட்சியை பொருட்டாவே நினைக்கல. மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி. அந்த வெற்றியை கண்டதிலிருந்து தாவேக்கு ஒரு பக்கம் துள்ளி குதிக்கிறாங்க, நாடே ஒரு பக்கம் புதறி போய் கிடக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு டாபிக்குள்ளே வருவோம். திமுக தோல்விக்கு அப்புறம் நம்ம மக்களுக்கு நலத்திட்டம் அவ்வளோ செஞ்சுருக்கோம், நம்மளே சொல்ல முடியாத அளவுக்கு திட்டங்களை கொண்டு போய் மக்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் ஏன் ஓட்டு போல? இவ்வளோ கடுமையான தோல்வி என்ன காரணம்? எல்லா தொகுதியிலும் பணம் கரெக்டாக போச்சா? எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்தோமா? எல்லா பணம் பிரித்து கரெக்டாக கொடுத்தீங்களா? திமுக எப்படி தோற்று போனோம்னு கண்டுபிடிக்க ஒரு குழு அமைச்சு அந்த குழுவில் ஒரு 38 பேரை போட்டு அந்த குழு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டங்களும் போய் கட்சியோட எதனால் தோற்று போனோம், இளைஞர்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல, சீட்டு எதனால் இவ்வளோ அடிபட்டுச்சு, எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த மண்டலத்தில் அதிக தோல்வி சந்தித்தோம் எல்லாமே எடுத்து ஒரு அறிக்கையை முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின்கிட்ட கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு பொதுக்குழுவில் 9 தீர்மானம் போட்டிருக்காங்க. 45 வயசுக்கு கீழே உள்ளவங்க கிளை செயலாளர், 60 வயசு வரைக்கும் இருக்கவங்க வட்ட செயலாளர், 70 வயசு வரைக்கும் இருக்கவங்க மாவட்ட செயலாளர், அது 3 முறை இருக்கலாம் அப்படின்னு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதனால கட்சியில் யாரும் ஒரே பதவியில் தொடர்ந்து இருக்க முடியாது. அடுத்து புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கமா இருக்கும், வேலை செய்கிறவங்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கலாம், கட்சியோட கட்டமைப்பை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணலாம். ஏன்னா புதுசாக வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் அதிகமான இளைஞர்கள் இருக்காங்க. நம்ம கட்சியில் இளைஞர்கள் அதிகமாக கட்சியில் கொண்டு வரணும். மிகப்பெரிய அளவுக்கு நம்ம உழைச்சாத்த 2029 எம்பி சீட்டில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியும். அதுக்கு இடையில உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. 2031 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் மறு எழுச்சி போட்டு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும், நம்மளோட கட்சியோட முழு கட்டமைப்பை மாற்றணும் அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு பிளானோடு இருக்காங்க. அப்படி ஒரு பொதுநலமாக ஒரு பிளான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன்னோட மகனுக்கு அரசியல் எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது. உதயநிதியை ராஜ கம்பீரமாக நம்ம இருக்க காலத்திலே ஒரு துணைத் தலைவராக அப்படிலாம் செயல் தலைவராக உட்கார வச்சிடணும். அதுக்குண்டான அஜெண்டாவை போட்டணும். இளைஞர்கள் இருந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து பிறக்கி நம்ம மாவட்ட பொறுப்பில் போட்டு மகனுக்கு ஃபுல் பாதுகாப்பு, இளைஞனியை அப்படியே கொண்டு வந்து கட்சியை கொண்டு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதுகாப்பான படையை மாற்றணும்னு திமுக தலைவர் எம்.கே. ஸ்டாலின் மிகப்பெரிய பிளான் போட்டிருக்காரு. ஆனால் திமுகக்கான தோல்விக்கான காரணம் நல்ல திட்டங்கள் ஓகே, நீங்கள் பணமெல்லாம் கொடுத்தீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. டிப்பன் கொடுத்தீங்க, கொலுசு கொடுத்தீங்க, காதில் மாற்ற டோலாக கூட கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஏன் தோற்று போனீங்க? அராஜகம். திமுகவும் அராஜகத்தை பிரிக்கவே முடியாது. ஒன்றுக்கு ஒன்று இணைப்பு, நரம்பும் சதையும் எப்படி எப்பயுமே பிரிக்க முடியாது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும். அதே மாதிரி திமுகனாவே அராஜகம். 2021 வரப்ப அப்படியே அம்பி மாதிரி வந்தவங்க 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே பூரா அந்நியன் ஆகிட்டாங்க. யாரையும் மதிக்கிறது இல்லை. ஒரு வார்டு கிளை செயலர்லேருந்து மாவட்ட செயலர் வரைக்கும் யாரையும் பார்க்க முடியாது. பூரா விவிஐபிகளை தான் பார்ப்பாங்க. கோயில் சொத்துலேருந்து புறம்போக்கு இடத்து வரைக்கும் பூரா அள்ளியாச்சு, மண் அள்ளி வித்தாச்சு, பட்டாக்கு காசு எல்லாமே அராஜகம், ஊழல், லஞ்சம். இந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த திமுகனாக அராஜகம்ன்ற வார்த்தை உருவானால தான் திமுக 2026 கடுமையான தோல்வி சந்திக்க காரணம். உண்மையிலே இன்னைக்கு டிவிகே அரசோட நம்ம ஈக்குவல் பண்ணுறப்ப உண்மையிலே திமுக அரசு நல்லாத்தான் இருந்துச்சு, ஸ்டாலின் நல்லாத்தான் ஆட்சி பண்ணார். ஆனால் கீழ் மட்டத்தில் இருக்க அந்த முரட்டு பீஸு, முட்டா பீஸு, படிப்பறிவுள்ள சில டேஷ் பசங்கள்லாம், சரி டேஷை கட் பண்ணிடுவோம், கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய சில தேவையில்லாத பொறுப்பாளர்கள், ரொம்ப அராஜக போக்கு, ரவுடித்தனம், என்ன சொல்கிறது, அந்த மண்டையில் சொல்லுவாங்கல்ல மூளை, அதுவே இருக்குமா இருக்கான்னு தெரியாது. கட்சியோட கட்டமைப்பை முழுசாக உடைச்சி நாசம் பண்ணி 2026 திமுக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கும். இந்த கீழ்மட்ட அரசியல்னால, ஊழல், லஞ்சம், அராஜக போக்குனால திமுக முழுசாக தோற்று போனதுக்கு காரணம் இதே மெயின் காரணம். மக்கள் திமுக காரணங்களை சொல்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள், எம்.கே. ஸ்டாலின் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், கட்சியோட தலைவர்,
இவர் கட்சியோட கட்டமைப்பை மற்றவள வயசை குறைக்கிறதால நீங்கள் எதெல்லாம் பண்ண வேணாம் தலைவா. உண்மையிலே நல்ல பொறுப்பாளர் பொண்ணுங்க. எந்த பொறுப்பாளர் மேலே ஒரு ஒரு ப்ராப்ளம் புகார் வந்தாலும் அந்த புகாருக்கு உடனே நடவடிக்கை எடுங்க. ஒருத்தன் மாவட்ட செயலர், ஒருத்தன் பொருளாளர், யார் வந்தாலும் அராஜக ரவுடிஷம் இந்த மாதிரி பண்ணுறனாலே மக்கள் மத்தியில் ரொம்ப இதாகி போச்சு. இனி வரக்கூடிய காலம் திமுக திரும்ப ஆட்சி அரியணையில் ஏறணும், கட்சி கட்டமைப்பை மாற்றணுமா, இந்த மாதிரி மக்கள்கிட்ட குறை கேட்டு தேவையில்லாத இந்த முரட்டு பிசிகளை கட்சியை விட்டு நீக்கினா மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வர அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை அதெல்லாம் மாற்ற மாட்டோம், சும்மா இல்லாமல் இப்போ நாடகம் ஒரு செட்டப் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 29 வருஷம் ஆனாலும் திமுக ஆட்சிக்கு வர முடியாதுன்னு மக்கள் சொல்கிறாங்க. திமுகவோட கட்டமைப்பு எந்த அளவுக்கு மாற்ற போகிறாங்க, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சில்லறை கேங்ஸ் எல்லாம் எப்படி உடச்சி வெளியேற்ற போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க திமுகவோட மாற்றத்தை கட்சியோட தலைவர், இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.